அட கொய்யால இந்த பேய் நான் கபோர்டுக்குள்ள இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிச்சு போலயே. அடா பாவிகளா, இன்னைக்கு ஒரு ஜம்மோ வெயிட் இருக்குன்னு நினைக்கேன். ஜாலி பிடிச்சி எங்க போனாலும் விடாது. ஜோலி முடிச்சு. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான ஒரு ஹாரர் கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளை ஒரு மேன்சனுக்குள்ளே விட்டுறாங்க. அதில் ஏகப்பட்ட டோர்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு டோராக முடித்து எத்தனை டோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 150 டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த மேன்ஷனோட வெளிப்புறத்துலேருந்து பார்க்கலாம். அநேகமாக இது ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஒவ்வொரு டீமாக வந்து போகிறாங்க. போயிட்டு எந்த டீம் வந்து வின் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐ திங்க் தனியாகவும் போகலாம், நீங்கள் 2 பேர் வந்தால் 2 பேராகவும் போகலாம், 3 பேராகவும் போகலாம், 4 பேராகவும் போகலாம். தனித்தனியாக இருக்குதுப்பா. சரி ஓகே, நம்ம சுற்றி பார்த்தாச்சு மேன்ஷன்லாம். இப்போ விளையாட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம கூட வந்து பார்த்தோன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க. அவங்க கூட தான் அந்த கேம் பிளேயை முடிக்க போகிறேன். ஓகே, லெட் கெட் டு த வீடியோ. நான் 4 பேர் போகிறோம். கூட ஒரு லேடியும் வராங்க. அது ரேண்டம் பிளேயர், நோ ப்ரென்ஷன். ஐயால லேடி வராங்கன்னு ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பேருமே பட்டையை கிளப்பிட வேண்டி தான். இங்கே ஒரு லிஃப்ட்டில் ஒரு பட்டன் இருக்கே, பட்டன் நமக்குன்னா ஒர்க் ஆகுன்னு பார்த்தேன். ஒர்க் ஆகலை. மேலே டைமிங் ஓடிக்கிட்டு இருக்குப்பா. அந்த டைமிங் முடிஞ்சால் தான் இந்த லிஃப்ட்டு ஓப்பன் ஆகும். 5 4 3 2 1 ஓப்பன் தி டோர் த ஹோட்டல். ஓகே, இங்கனக்குள்ளே ஒரு சாவி இருக்குது. அந்த சாவியை கண்டுபிடிச்சாதான் நம்ம அந்த டோருக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அந்த சாவியை எங்கள் முன்னத்தில் யார் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரில. ஓகே, சிஎம்கி க்ரௌண்ட், அதாவது உட்காந்து போகலாம். இப்போது இங்கனக்குள்ளே ஏகப்பட்ட கபோர்டெலாம் இருக்குது. இஎம்க்குலாம் கபோர்டு தான் இருக்குது. சாவி எடுத்துட்டேன், நான் தான் சாவி எடுத்துருக்கேன். வேறு லெவலு. உட்காந்து போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் தி டோர். ரைட் மக்களே, இனிமே தான்டா ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது. ஓகே, இந்த இடத்துக்குள்ளே எந்த டோரில் வேணாலும் பேய் இருக்கலாம். சில டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சீல் பண்ணி வச்ச டோரை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டோருக்குள்ளே போகணும் அப்படின்னா சாவியை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்மளால் போக முடியாது. சில டோருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாவியே கிடையாது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அதிகபட்சமாக எத்தனை டோர் வந்து போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரில. நான் எத்தனை சாவி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரில. ஒவ்வொரு கபோர்டுக்குள்ளேயும் நிறைய காயின்ஸ்லாம் இருக்குது. இந்த காயின் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. சும்மா ஃபண்ணுக்காண்டி கேம் விளாட்றோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி சார் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே, கட்டில்களில் படுத்து பார்க்கலாமா? ஓகே, பேய் வந்து எப்படி ஒளிஞ்சிக்கலாம். எந்த பேய் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஹா எப்படி என்னோடய ஐடியா. இந்த ஐடியாவுக்கு பேயே கைகொட்டி சிரிக்கும். ஓகே மக்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே போனாங்க? நம்மளே கேமுக்கு புதுசு, அவங்களாம் பெரிய ப்ரோ பிளேயர்ஸு. நம்ம விட்டுட்டு கூட்டு போனால் என்ன தான் வந்துச்சுன்னு தெரில. ஓகே, நம்ம இந்த கேமில் வேணால் புது பிளேயராக இருக்கலாம். மற்றபடி நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் தான். அதனால் நோ பிரச்சனை. இங்கனுக்குள்ளே தான் அந்த 3வது டோர் இருக்கும். அந்த டோரை கண்டுபிடிக்கிறோம், மாஸ் பண்ணுறோம். ஓகே மக்களே, மணி வந்து பார்த்தோன்னா 11. அதாவது இந்த கேமில் வந்து நமக்கு அந்த வெயிட் பண்ணுறாங்க. அன்றைக்கி எங்கடா போனீங்க? 6வது டோரு ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது நம்மளை ஏன் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்கன்னா, திடீர்னு பேய் வந்து நம்மளை அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த ஒரு பிளான். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளாம் எந்த பேயும் நம்மளை அடியாது. ஏன்னா நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் ஆச்சு. இங்கே இருக்குது பாருங்க, 7வது டோர் ஓப்பன் டி டோர். ஏங்க பாருங்கள், 2 பேரும் எங்கே போனாங்கன்னு இதில் அப்படியே ஒளிஞ்சிக்கிடுவாங்க. என்ன ஒரு பலியாடு வேணும்ல, என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, 7வது டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 8வது டோரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. இந்த கேமில் நிறைய இடத்துல நிறைய விதமான பேய்கள்லாம் வரும். பயின்றாங்க. ஏன்னா நான் பயப்பில்லை. ஏன்னா எந்த பேய்க்கு நான் பயப்பட மாட்டேன். பேய்க்கு பயங்காட்டுறோம் தான்டா இந்த வினித்து. சரி ஓகே, இங்கனுக்குள்ளே ஒரு கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு கட்டையை எடுத்து பேய் வரட்டிடலான்னு பார்த்தேன், ஆனால் தூக்க முடியல. எங்களுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே, 2 பேர் என்னடா பண்ணுறான், படம்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். உலக காயினை அட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? பூதம் கிளம்பிற போது சவனைன்னு இருங்க. நம்ம டோரை முடிக்கிற நம்ம வேலை. காயினை பறக்கிறது கிடையாது மக்களே. ஓகே, டோன்ட் வரி. ஐயோ பேய் விட்டு நினைக்கேன். அட கொய்யால் ஆளால் ஒரு கதவை பின்னாடி போயிட்டு ஒழிக்கிறீங்களே. என்னை பார்த்தா மனுஷனாக தெரியலையா? ஓகே, அங்கனுக்குள்ள ஒரு கதவு இருக்குது.
திடீர்னு பேய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டில் மின்னி மின்னி ஆஃப் ஆகும். அதை வச்சுக்கிட்டே நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அதில் பயம் இருக்குல்ல பாருங்க, எல்லோரும் ஒளிஞ்சு போகிறாங்க. ஆனால் நான் பயப்படவே மாட்டேன், ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஆச்சே. அப்படியே அசால்ட்டாக போயிட்டு பேய்க்கே வந்து போடுறா அப்படின்ட்டுருவேன். ஓகே மக்களே, நீங்கள் ஒரு கீ கொடுத்து உள்ளே போய்க்கலாம். திடீர்னு பேய் வந்துச்சுன்னா நம்ம செத்தோம் இல்லையா, அதனால தான் முன்னெச்சரிக்கை. பாருங்கள், நம்ம கதவு பக்கத்தில் ஓப்பன் பண்ணும்போது எவனுமே இருக்க மாட்டேங்க. வை ஏன் இந்த உங்களுக்கு பயம்? இதான் நான் கேட்கேன். பயப்படாதீங்க, நான் எதுக்குமே பயப்படவே கூடாது, ஓகேயா? ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர். 12 டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். 13வது டோரை வேறு யாரையா வச்சு ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தோன்னா எவனுமே ஓப்பன் பண்ண மாட்டேக்கான். வர 13 டோர் என்னடா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது? அடா பாவி, பேய் வந்துருச்சு நினைக்க. ஓ ஐயா அடிச்சாயா, விடுச்சு வாலி முடிச்சுட்டு கொண்டுட்டான் இனிய. அவ்வளோதான் மக்களே, கேம் முடிஞ்சிச்சு. யூ சீம்ஸ் யூ ட்ரபிள் வித் ரஷ்ஷி. அடா பாவி, ஏன்டா செத்துட்டேன் நானே. ஓகே, உங்களுக்கு இன்னொரு டைம் தாண்டு பார்ப்போம். இந்த முறை நம்மளை யாராலும் தடுக்க முடியாது. இந்த முறை நோ லேடிஸ், நாங்கள் 3 பேர் தான் போகிறோம்ப்பா. ஓகே, நான் இந்த கதவு திறக்கல. அப்போனா அற்புதமாக இருக்க போகுது இந்த கேம். ஓகே, 2வது கதவு வேணாம்ப்பா, கடைசி 14வது கதவுலேருந்து ஆரம்பிப்போம். சரி, 10லேருந்து ஆரம்பிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமா ஆட்ட வெறித்தனமாக இருக்கும் போது எந்த பேராலும் சரி ஏன்ட்ட வந்து மிஸ் ஆக முடியாது. ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர்ரா. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? ரைட்டு. இங்கனுக்குள்ளே ஒரு செட்டு மாதிரி இருக்கும். அந்த செட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு கீ இருக்குது. அந்த கீயை தான் நான் போனாட்ட கண்டுபிடிச்சி அடுத்த டோருக்குள்ளே போனேன். ஆனால் இந்த முறை நான் கண்டுபிடிப்பேனான்னு தெரில. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 ப்ரோ பிளேயர்ஸு. நம்மளோட பெரிய ப்ரோ பிளேயர்ஸான்னு கேட்டோன்னா அது தெரிலப்பா. பார்க்குறோம், நீங்களே சொல்லுங்கள். அங்கனுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் என்ன பண்ணுன்னா, அதை நம்ம பார்த்தோன்னா நம்மளை கொன்றும். நம்ம குனிஞ்சு போகணும். அந்த பேய் போகிற வரல. 3 வகையான பேய் இருக்குது. குட்டியாக ஒரு பேய் இருக்கும், விரட்டியே அடிக்கும். இன்னொன்று பேய் அந்த கண்ணுக்கண்ணாக இருக்கும். அந்த கண்ணுக்கண்ணாக இருக்கிற பேய் நம்ம பார்த்துட்டோம், கண்ணுக்கு ஏற்றாப்புல நல்லா போட்டு சொல்லிடும். நம்ம குனிஞ்சே போக வேண்டிய நிலமை இருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேய் அடுத்த ரூமில் தான் இருக்கும். நம்மளால் போக முடியாது, ஏன்னா சாவி இல்லை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். சாவியெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சாவி தான் எல்லோரும் வளப்போடு தேடிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் சாவி இந்த ரூமில் இருக்குமா, அந்த ரூமில் இருக்குமா? நான் கண்டுபிடிப்பேனா, அந்த 2 விதத்தில் எவனா கண்டுபிடிப்பாங்களே, ஒன்றும் புரியல. சரி, அநேகமாக இந்த இடத்துல இருக்கும் நம்பிக்கையோடு திறக்கிறேன். காயின்ஸ், வாவ், 10 காயின்ஸ், 15 காயின்ஸ். ஓகே, எங்கடா அந்த சாவியை மினிக்கிட்டு இருக்கு? சாவியை காமிங்கடா கண்ணு முன்னாடி. நானும் அங்கங்கே தெரியுறேன், இவங்களும் அங்கங்கே தெரியுறாங்க. கடைசியாக சாவி கண்டுபிடிச்சானல்ல. என்னடா நடக்குது இங்கே? யாரா திடீர்னு லைட்டை போட்டு வச்சது ப்ளூ கலரில்? பேயா? ஏய், நம்மள்ட்ட ஏதாச்சும் சொல்ல வராங்கன்னு நினைக்கேன். சாவி அங்கே இருக்குதுன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கேன். ஓகே, எங்களுக்குள்ளே ஏதாச்சும் சாவி இருக்குங்க போல். ஆனால் அந்த சாவி எங்கே இருக்குது? அவங்க எடுக்காமல் ஏன் நம்மளை எடுக்க சொல்கிறாங்க? இல்லை ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா? என்ன சூழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஆச்சே. 13வது கதவை ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த 13வது கதவில் 14வது கதவை ஓப்பன் பண்ணிட்டோம். எம்மா, அந்த வந்துட்டாங்க பேய். அவன் கண்ணுக்கு மட்டும் நேருக்கு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம போட்டு சொல்லியிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் நினச்ச மாதிரியே 12வது கதவில் கெஸ் பண்ண 13வது கதவில் அந்த கண்ணு பேய் இருக்குன்னு. நல்ல வேலை கண்ணை பார்க்கல, லைட்டாக பார்த்தேன். ஆனால் நம்மளை ஒன்றும் பண்ணல, ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர். ஓகே மக்களை, அந்த பேய் அங்கே தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் முடிஞ்சாப்பில் வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம ஆட்ட வெறித்தனமாக இருக்க போகுது. இந்த கதவுக்குள்ளே எம்மா அந்த பேய் விரட்டி அடிக்கி. ஓடுறா அங்கு சாமி, வெளியே மட்டும் பேராத போனால் நமக்கு கதை கந்தல். அந்த வந்துட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வந்துட்டாங்க. எம்மா டேய், எப்படி வந்துச்சு பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்ம கொண்டிருக்கோம். யாத்தி முரட்டு போயா இருக்கும் போலையே. ஐயா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா டவான்னு கதை விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா எம்மா குட்டி பேய். டேய், ஓடுறா டேய், ஐயா கிடைக்காதா? அடங்கொய்யால ஏய். ஆடா பாதி, எங்கே போனாலும் கடிக்குதே குட்டி சத்தான். அவங்க 2 பேர்த்த கடிக்காது, நம்மளை தான் வேட்டி கட்டிக்கிது. என்னன்னே தெரியலையே. ஒருவேளை நம்ம லைக் பண்ணுது நீங்கள் லைக் பண்ணுறேன், என் கூட சப்போர்ட்டுக்கு வாடா. அது எதுக்குன்னு என் உயிரை எடுக்க.
மக்களே, இனிமேல் இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப ஆபத்து. எப்போ நம்மளை விரட்டி வெட்டி வந்து கடிக்க வரும். நான் அநேகமாக நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கேன். ஆனால் லேசாக என் உயிரை நான் விடமாட்டேன்டா. ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர்டா. நான் தான்டா கடைசி வரை சாகாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நம்மளை தான் போட்டு சொல்லும். ஏன்னா வாய் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஒரு நம்ம வாய் வந்து ஒரு வித்தியாசமான வாய். எது சொல்கிறோமோ நடக்காது. இந்த தைரியத்தில் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த கதவு எத்தனாவது கதவு? 19வது கதவா? அடா பாவி, அதுக்குள்ளேயும் 19வது கதவுக்கு வந்துட்டோமே. ரைட்டு மக்களே, இனிமேல் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எந்த திசை வேணாலும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஒருவேளை பேய் வந்தாலும் அவங்க 2 பேரையும் போட்டு கொடுத்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும். ஓகே மக்களே, ரைட்டு. இதில் 2 விதத்தில் யார் ப்ரோ பிளேயர்னு பார்த்து அவங்க பின்னாடி ஓடுவோம். சாவி 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 20வது கதவை ஓப்பன் பண்ணிவிட்டோம். இந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணதுனால நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. பேய் வராண்டா வராண்டா வராண்டா, ஒளிஞ்சுக்கடா, வெளியே வந்துடாதடா தம்பி. வெளியே வந்து பொங்கல் வச்சு பொறிச்சிடுவாங்க. ஓகே, தப்பிச்சிட்டோம். வந்தாடா 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 கொய்யா, வெளியே ஓடு 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 ஓடு. எம்மா, வேறு கதவுல ஒளிஞ்சிக்கலாம். ஒரு கதவுல நம்ம கண்டுபிடிச்சோன்னா அடுத்த கதவுக்கு மாறிடணும். இந்த இடத்துல இருக்கிறது டேஞ்சர். ஏன்னா கருப்புக்குள்ள இல்லை, அதாவது இருட்டில் நம்ம குட்டி பேய் வந்துடுவான். அவன் ரொம்ப மோசமானவன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா கீழே ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அந்த லிவரை போய்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம். அப்போ தான் அடுத்த கதவு ஓப்பன் ஆகும். இந்த இவர் போகிறாருங்க, இவரை பழியாட வச்சுட்டு நம்ம போவோம். ஓகே, குட்டி கதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஏய் 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 பந்து மாதிரி இருக்கு. இந்த பந்தை வச்சுக்கிட்டு தூக்கி எறியணும். இந்த இருக்க ஒரு லிவரி. ஓகே, லிவரை ஓப்பன் பண்ணியாச்சே. ஓப்பன் தி டோர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த கதை ஓப்பன் ஆகிருக்கு. அந்த கதை ஒலியா சர சர சரன்னு ஓட்டத்தை பிடிக்கணும், இல்லைன்னா உன்னை பொறிச்சிடுவாங்க. எங்கடா இருக்குது? ஏய் தம்பி, நீ எங்கடா போகிற? அது டோரில் ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்கடா 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 வாங்கடா. எங்கடா இருக்குது அந்த கதவு? 24வது கதவு வந்துட்டோம். அநேகமாக நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிச்சிட்டோம். 25க்கு மேலே போனாலே நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் தான். ஐயா பேய் வரட்டாண்டா. நம்ம தான் கடைசி ஆகணும். அடங்க ஐயால விரட்டு. ஐயோ கதவை பிடித்தானே. வேறு கதவு. அப்பா டேய், நம்மளை ஜாலியை முடிச்சிட்டான். வேறு கதவு இல்லையே. ஆளாளுக்கு ஒரு கதவுல போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. நம்ம தான் ஜாலி முடிஞ்சோன்னு நினைக்கேன். ரைட்டு, இந்த கதவை நம்ம போய் ஒழிஞ்சிக்கணும். ஓகே, அவன் போயிட்டு ஒன்று சாகணும், இல்லைன்னா அடுத்த கதவுக்கு போகணும். ஒருவேளை அடுத்த கதவுக்கு போகணுன்னா நம்ம அவங்க கூட ஓடிடலாம். ஐயோ சாவி வேணும் போலையா? சாவி எங்கடா நான் தேடுவேன்? அடா பாவிகளா. ஐயோ கண்ணு மேன் சுற்றி அவத்தான். கண்ணு மேன் குனிஞ்சே போகணுண்டா. கண்ணு மேனை நேருக்கு நேர் பார்த்தோன்னா பொறிச்சுருவாங்க, கொன்றுவாங்க. இடமே இருட்டாயிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவங்க 2 பேரையும் போடுதலை வச்சுட்டு, எம்மா குட்டி அடங்க ஐயால எங்கேருந்துடா வர குட்டி பயல. ரைட்டு, இந்த கதவுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். சம்மொன்னு யாரா பாவிடே உள்ளே கூட ஒளிஞ்சிருக்காண்டா. நம்ம செத்தாண்டா இன்னைக்கு. ஏதாவது கட்டில்களை ஒளிஞ்சிக்கிடுவோமா? இந்த இடத்துல இப்படி குனிஞ்ச வெப்பில் நின்றுக்கிடுவோம். அந்த குட்டி பையன் எப்போனாலும் வருவான். அடங்க ஐயால ஏய் ஒளியிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த புள்ளி முன்னாடி போய் ஒளியிற நம்மளுக்கு வந்துட்டோமே. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத்தா அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க கேம் முடிப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. அடா ஏய், ஒருத்தன் ஆல்ரெடி ஹார்ட் ஆகிட்டானே. இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவன் முன்னாடி எப்படி எஸ்கேப் ஆகி ஓடிடணும். ஐட்டி இவன் முன்னாடியே குனிஞ்சாப்பில் போகிறான். இவனுக்கு உயிர் கொடுக்கணும் வேற கத்திக்கிட்டு இருக்கான். பெத்துக்கனே சாரி. ஐயோ 2 பேரும் செத்துட்டாங்க. இனிமேல் நம்ம அந்த கேமை முடிக்கணும் போலையே. சோழி முடிஞ்சு இனிமேல் முடிச்சாப்பில் தான். சும்மாவே விளாட தெரியாது. ஃபஸ்ட் டைம் அட்டம்ட்டுக்கு ஐயோ இங்கே ஒரு காட்டு இருக்குது, அங்கே ஒரு காட்டு இருக்குது, ரிவ்யூ வேறு பண்ணுங்க கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த சாவி எடுத்துகிட்டு 25 கதவை ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறேன். அதை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அந்த சாவி எங்கடா வச்சுருக்கீங்க? டேய் தம்பி, அந்த சாவி எங்கடா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சாவியை மட்டும் கொடுத்துருங்க. ரைட்டு ஓகே மக்களே, சாவி நீ கிடச்சமே தெரில. அவங்களும் கற்றுறாங்க. அவங்க செத்துட்டாங்க, நான் முடிக்கணுமா? நோ சான்ஸ். வெரி சாரி மை பாய்ஸ், ஐ எம் வெரி சாரி. ரைட்டு, நாம் இப்போதைக்கு நம்ம உயிரை காப்பாற்றுவோம். ஓகே மக்களே, நீங்கள் எத்தனை கதவு வர போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அநேகமாக இத்துடன் வீடியோ முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா முடியலை, அந்த சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ரைட்டு ஓகே, இந்த கதவை தான் கடைசியாக
ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். சாவி எங்கடா வச்சிங்க டேய்? அந்த குட்டி சாத்தா வந்துன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான். இருட்டில் போனால் தான் போட்டு தள்ளிடுவான். நம்ம அந்த வெளிச்சத்துலேயே இருப்போம். இந்த இடத்துல இருக்குமா? இருக்க வாய்ப்பில்லை. அந்த இடத்துக்கும் போக முடியாது. இங்கேயே நின்று நம்ம கதையை முடிப்போம். ஓகே, பேய் போயிட்டு நம்ம ஈஸியாக சாவியை கண்டுபிடிச்சிட்டு முடித்து விடலாம். ஐயோ இருட்டாக்கிட்டாங்களே எடே, சொல்லி வாய கூட முடியல. அதுக்குள்ளேயுமாடா இந்த உலகத்துக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? வாட் இஸ் திஸ்? வீட்டில் சும்மாவே கண்ணு தெரிய மாட்டேங்கி. இதில் வேறு லைட்டை வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த வெளிச்சம் இருக்குது. 25 கதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் சாவி கொடுங்கடா. அட குட்டி பையன் வந்துடுவானடா. லைட்டு இல்லை, எதுவும் இல்லை. சாலி முடிச்சிட்டாங்க போலைய. அட பாவி டே, சோபாலாம் இருக்குது. சாவி எங்கடா? கட்டில்கள் இருக்குமா? எங்கே இருக்குன்னே தெரில. இந்த இதில் தான் இருக்குன்னு நினைக்கேன். ஓப்பன் தி டோர். மேலே ஓப்பன் தி டோர். காயினில் இருக்குது. ஆனால் சாவி இல்லையே. என்னடா நடக்குது இங்கே? கடைசி வர இந்த ப்ரோ பிளேயருக்கு விடுதலை இல்லையா? 25 கதாவது ஓப்பன் பண்ண முடியாதா? என்னடா ஏன்டா இப்படி சோதிக்கிங்க? சாவி இருக்கா இல்லையா? இருக்கிற இடம் எனக்கு தெரியாது உண்மையிலே. நம்ம பார்த்துக்கிறது எவனாவது இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துக்கு போடா அப்படின்னா போய் எடுத்துடும். ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியல. எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. சரி, ஓகே, ஆண்டவனுக்கு ஒரு நன்றி. இவ்வளோக்குள்ளே இத்தனை கதவு வர வந்ததுக்கே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். சாவி இல்லை. இதா ஈப்பட்ட தீ எரியும். இங்கடா அந்த சாவியை கடைசி சாவியை மட்டும் கம்மில் காமிக்க மாட்டேங்கிங்களே. ரைட்டு மகன் சேர்த்துட்டேன். இத்துடன் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் எத்தனை கார வர அந்த அடிச்சிட்டாங்களே? அடிச்சிட்டானா குட்டி சேர்த்தான்? எவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பான்? அவனும் மனுஷன் தானே. அவனும் பேய் தானே. அவனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டான். நம்மளும் சாவி கண்டுபிடிக்கல. சாவி முடிஞ்சிச்சு. ரைட்டு, ஈத்துடன் வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை டோர் வர போனீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா போவீங்களா? போக மாட்டிங்களா? ரைட்டு, இன்னொரு நல்ல கேமில் வந்து சீ பண்ணுறேன். வேறு ஏதாவது கேம் ராப்ளக்ஸில் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் கேம் வந்து போகணுன்னாலும் அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் கைஸ்.